Welcome to our channel. Today we will learn 5th standard English term 3 unit 3 Prose My Duties. The Monster Tree. My Duties la The Monster Tree. இந்த ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினோட ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்கே பாருங்க லெட்டர்ஸ் லேர்ன்ல The Monster Tree லெசன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஓகேவா, The Monster Treeனா எனது பேய் மரம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் பாருங்கள் fill in the blanks பாருங்கள். ஜனா அண்ட் ஹர் ஃபேமிலி மூவ்டு டு த வில்லேஜ் டேஸ் எகோன்னு இருக்காங்க. ஜனா அண்ட் ஹர் ஃபேமிலி, ஜனாவும் அவருடைய ஃபேமிலி வந்து வில்லேஜ்க்கு எப்போ மூவ் ஆனாங்க அப்படின்னா மந்த் எகோ, அதாவது 1 month எகோக்கு முன்னாடி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஜனா சாய டேஸ் பிஹைண்ட் ஹர். ஜனா வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரான்ச்சை, ஒரு ட்ரீயோட பிரான்ச்சை பார்த்தா. பிரான்ச் ஆன்சர் வந்து பிரான்ச் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்குரில் ரேன் டு த டேஸ் ட்ரீ. ஸ்குரில் எங்கே ஓடிச்சு, வேகமாக எங்கே போச்சு அப்படின்னா மான்ஸ்டர் ட்ரீ. அந்த மான்ஸ்டர் ட்ரீ இருக்குல்ல, அங்கே தான் வேகமாக ஓடிச்சு, ஏன்னா அது அங்கே தான் வசிச்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, த மான்ஸ்டர் ட்ரீ வாஸ் ப்ரொடெக்டிங் த மான்ஸ்டர் ட்ரீ வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு, ஸ்குரில்ஸ், அதாவது அணில வந்து என்ன பண்ணுச்சுன்னா மான்ஸ்டர் ட்ரீ வந்து பாதுகாத்துச்சு. அப்போ விடை வந்து என்ன வரும், ஆன்சர் வந்து ஸ்குரில்ஸ். நெக்ஸ்ட்டு த வில்லேஜர்ஸ் டுக் ஓத் நாட் டு ஹார்ம் த. அதை வில்லேஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஓத் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம், சபதம் அல்லது உறுதிமொழி, இந்த மாதிரிலாம் மீனிங் சொல்லலாம். த வில்லேஜர்ஸ் டுக் ஓத் நாட் டு ஹார்ம் த, என்ன சபதம் எடுத்தாங்க, நாங்கள் இனிமேல் நேச்சரை ஹார்ம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆன்சர் வந்து நேச்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோவிங்கில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒய் டிட் ஜனா ஹாவ் எ நைட்மேர். நைட்மேர்னால் என்னதுன்னா கெட்ட கனவு, நைட் வரக்கூடிய கனவு தான் சொல்லுவாங்க நைட்மேர்னு. த ப்ரீவியஸ் ஈவினிங், அதாவது ப்ரீவியஸ் ஈவினிங் என்ன பண்ணாங்கன்னா, த ப்ரீவியஸ் ஈவினிங் ஜனா வெண்ட் அண்ட் சா த மான்ஸ்டர் ட்ரீ. ப்ரீவியஸ் ஈவினிங் ஜனா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மான்ஸ்டர் ட்ரீ பார்த்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் கம் டு ஹிட் ஹர் அண்ட் சி ரன் அவே. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒன் பிரான்ச் வந்து என்ன பண்ணுச்சு, இதை வந்து ஹிட் பண்ணுச்சு. அதனால என்னென்ன பயந்துட்டு என்ன பண்ணா, வேகமாக ஓடிட்டா. ஸோ சி ஹேட் ஏ நைட்மேர். அந்த இன்சிடெண்ட் வந்து அவளோட நினைவில் மெமரியில் இருந்தனால அன்றைக்கி நைட் வந்து கெட்ட கனவு வந்து வந்துச்சு. ஓகேவா, இதான் இதோட ஆன்சர். த ப்ரீவியஸ் ஈவினிங் ஜனா வெண்ட் அண்ட் சா த மான்ஸ்டர் ட்ரீ. ஒன் ஆஃப் த பிரான்ச்சஸ் கேம் டு ஹிட் ஹேர் அண்ட் ஷீ ரன் அவே. ஸோ ஷீ ஹேட் ஏ நைட்மேர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒய் டிட் ஜனா சேஸ் த ஸ்குரில். ஜனா வந்து ஏன் ஸ்குரில், ஒய் டிட் ஜனா சேஸ் த ஸ்குரில். ஜனா வந்து என்ன பண்ணாங்க, ஸ்குரிலை சேஸ் பண்ணாங்க, துரத்திட்டு போனாங்க. என்ன ரீசன், ஜனா சேஸ்டு த ஸ்குரில் டு கெட் பேக் ஹேர் இயரிங். அதாவது அவரோட இயரிங் வந்து கீழே விழுந்துருச்சு, அதை ஸ்குரில் எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஓகேவா, அதனால் அந்த இயரிங் வாங்கிறதுக்காக ஜனா என்ன பண்ணாங்க, சேஸ் பண்ணாங்க ஸ்குரிலை. ஓகேவா, துரத்திட்டு போனாங்க. ஜனா சேஸ்டு த ஸ்குரில் டு கெட் பேக் ஹர் இயரிங். நெக்ஸ்ட் பாருங்க, ஒய் டிட் ஜனாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் ஹர் ஃப்ரம் கோயிங் நியர் த ட்ரீன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜனாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த மரத்துக்கிட்ட போகாத, ஸ்டாப், நின்று அப்படின்னு சொல்கிறாங்க, அங்கே போகாதேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் எப்படி, என்ன ரீசன், ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஜனாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப்டு ஹர். ஜனாஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அவளை ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ண ஹேர் ஃப்ரம் கோயிங் நியர் த ட்ரீ. அந்த ட்ரீ பக்கத்தில் போயிட்டு இருந்த ஜனா வந்து நீ வந்து நில்லு அப்படின்னு சொன்னாங்க ஜனாஸ் ஃப்ரெண்ட்ஸு. என்ன ரீசன் அப்படின்னா, பிகாஸ் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ வுட் ஹிட் ஹேர். அவளுக்கு பின்னாடி ஒரு ட்ரீ இருந்துச்சு, அந்த ட்ரீயில் இருக்க பிரான்ச்சஸ் என்ன பண்ணுச்சு, அவளை ஹிட் பண்ண பார்த்துச்சு. அதனால கொஞ்சம் ஸ்டாப் நின்று அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, ஜனாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப்டு ஹர் ஃப்ரம் கோயிங் நியர் த ட்ரீ பிகாஸ் த பிரான்ச்சஸ் ஆஃப் த ட்ரீ வுட் ஹிட் ஹேர். நெக்ஸ்ட், ஹூ மேட் த ட்ரீ பிகம் எ மான்ஸ்டர். அந்த ட்ரீ வந்து யார் வந்து மான்ஸ்டராக மேட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த செல்ஃபிஷ் பீப்புள் வந்து என்ன பண்ணாங்க, அந்த சுயநலமாக இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த பீப்புள் வந்து ஹூ மெர்சிலெஸ்லி டெஸ்ட்ராய்டு எவ்ரிதிங், எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அழிச்சாங்க. மேட் த ட்ரீ பிகம் எ மான்ஸ்டர். அதனால என்னாச்சு, மான்ஸ்டராக அந்த ட்ரீ வந்து மாறிடுச்சு. ஓகேவா, ஏன்னா ஸ்குரிலுக்கு பாதுகாப்பான ஒரு இடமா இருந்துச்சு. அடுத்து, ஒய் வாஸ் த ட்ரீ கால்டு த மதர் ட்ரீ. அதை ஏன் மதர் ட்ரீன்னு சொல்கிறாங்க,
திருப்பி என்ன பண்ணாங்க, அந்த மான்ஸ்டர் ட்ரீயை வந்து மக்கள்லாம் மதர் ட்ரீன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, த ட்ரீ வாஸ் கால்டு த மதர் ட்ரீ பிகாஸ் இட் ப்ரொடெக்டட் ஆல் த ஸ்குரில்ஸ் லிவிங் ஆன் இட். எல்லா ஸ்குரில்ஸும் என்னது அதில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா, அந்த ஸ்குரியில் பாதுகாத்துட்டு இருந்துச்சு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால அதை அந்த ட்ரீ என்னன்னு சொல்கிறாங்க, மான்ஸ்டர் ட்ரீ வந்து மதர் ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெட்டஸ்ட் பில்டில் பாருங்கள், ட்ரை டு ஃபைண்ட் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கெஸ் வாட் இஸ் எ பப் டு எ டாக். நம்ம கெஸ் பண்ணலாம். இப்போ டாகோட வாட் இஸ் எ பப், பப் பப் டு எ டாக், டாக் என்ன சொல்லும், ஐ எம் எ டாக் அப்படின்னு சொல்லும். அதாவது எஸ் பப் இஸ் த யங் ஒன் ஆஃப் எ டாக், டாகோட யங் ஒன் என்ன பப். அப்போ ஐ எம் எ டாக், நான் வந்து டாக்கு, இது ஐ எம் எ பப் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, டாகோட யங் ஒன் என்னது, பப். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யங் ஒன் இருக்கும், அதோட நேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லெட்டஸ் லேர்ன் மோர் யங் ஒன்ஸ். அதாவது பியர்னா என்ன வரும், கவ். பியர்னா கரடி, அதோட யங் ஒன் என்னது, அதோட கவ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, டக் டக்லிங், ஜீப்ரா ஃபோல், ஷீப் lamb. நெக்ஸ்ட் பாருங்க, ஈகிள் ஈக்லெட், ஃபிஷ் ஃப்ரை, owl owlet, deer fawn, cat kitten. Next, tiger cub, ostrich hatchling, frog tadpole. Next பாருங்க, elephant calf, crane chick. இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் அதோட யங் ஒன்னோட நேம். நெக்ஸ்ட் பாருங்கள், மேட்ச் த அனிமல் வித் இட்ஸ் யங் ஒன். இங்கே வந்து அனிமல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டாக அதோட யங் ஒன்னை நம்ம மேட்ச் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் டீர் இருக்கா, டீரோட யங் ஒன் என்ன வரும், ஃபான். நெக்ஸ்ட்டு அவுல், அவுலட். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஜீப்ரா ஃபோல், அது மாதிரி ஃப்ராக் வந்து டேட்போல், அங்கே இது இன்ஃபேண்ட்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இது மேட்ச் பண்ணிட்டாங்க, மற்றதுக்கெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள், fill in the blanksல மை யங் ஒன் இஸ், இதோட யங் ஒன் என்ன வரும், lamb. ஓகேவா, ஷீப்போட யங் ஒன் வந்து lamb. நெக்ஸ்ட் பாருங்கள், கேட், கேட்டோட யங் ஒன் என்ன, மை யங் ஒன் இஸ் kitten. நெக்ஸ்ட்டு ஈகிள், மை யங் ஒன் இஸ் ஈக்லெட். நெக்ஸ்ட்டு ஃபிஷ், மை யங் ஒன் இஸ் ஃப்ரை. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், fill in the blanksல பாக்ஸில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, கேட்ச்லிங், கோஸ்லிங், ஃப்ரை, lamb கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், த ஃபிஷர் காட் த ஃப்ரை, த ஆஸ்ட்ரிச் டுக் கேர் ஆஃப் இட்ஸ் கேட்ச்லிங், த கூஸ் இஸ் ஸ்விம்மிங் வித் இட்ஸ் கோஸ்லிங், த எ ஷெப்பர்ட் ஹேட் எ lamb. இதோட ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு வந்து லெட்டர்ஸிங், அதாவது போயம் கொடுத்துருக்காங்க, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினோட ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.